கோபம் எப்படி நம்மோட ஆள் மனசை கெடுக்குன்றதுக்கு உதாரணம் இந்த போயம் தான். வில்லியம் பிளேக் எழுதின பாய்சன் ட்ரீ தான் அது. இந்த போயம் 1794 சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற புக்கில் பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த புக்கில் இருக்கிற எல்லா போயமுமே மனுஷங்களோட கெட்ட எமோஷன்ஸை பற்றி சொல்கிற விதமாக அமைஞ்சிருக்கும். இந்த போயம் லேட் 18th சென்ச்சுரியில் வெளிவந்தது. இந்த டைமில் தான் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனும் அமெரிக்கன் ரெவல்யூஷனும் நடந்துட்டு இருந்த சமயம். இதனால் மக்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான மாரல் அண்ட் சொசைட்டி எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதனாலேயே அவங்களோட கெட்ட சைடை மறைச்சு வச்சு நல்லவங்க மாதிரி தான் வெளியில் தெரிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் எமோஷனை ரொம்ப நாளாக சப்ரஸ் பண்ணி வச்சோம்னா அது கண்டிப்பாக பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துன்றது தான் இந்த போயட்டோட எண்ணமும். இந்த போயமோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ஸ்பீக்கருக்கு ஒரு நாள் தன்னோட ஃப்ரெண்டு மேலே சரியான கோவம் வருது. அதை ஃப்ரெண்டு கிட்ட வெளிக்காட்டுறாரு. அது உடனே சரியாயிடுது. அதே மாதிரி இவருக்கு அவரோட எதிரி மேலேயும் கோவம் வருது. ஆனால் அது வளர்ந்துக்கிட்டே தான் போகுது. அதுக்கு காரணம் தன்னோட எதிரி கிட்ட இந்த கோவத்தை வெளிக்காட்டாமல் இருந்ததுனால தான். இது அப்படியே அவரோட மனசில் ஒரு செடி மாதிரி முளைச்சிடுது. அதுக்கு கோவம், பொய்யான சிரிப்பு, சோகம், அழுகை தான் இந்த செடி வளர்றதுக்கான உரம். கடைசியில் சின்னதாக இருந்த இந்த செடி இரவு பகலாக வளர்ந்து காலப்போக்கில் ஒரு பெரிய மரமாக வளர்ந்து நிற்குது. அதில் நல்ல பிரைட்டான ரெட் கலர் ஆப்பிள் ஒன்று முளைச்சிருக்கு. இதை ஸ்பீக்கரோட எதிரி மறைஞ்சிருந்து பார்க்குறான். ஒரு நாள் ராத்திரி யாருக்கும் தெரியாமல் இந்த ஆப்பிளை திருடி தின்னுடுறான். மறுநாள் காலையில் ஸ்பீக்கர் இந்த மரத்தை பார்க்க வரும்போது இவரோட எதிரி அந்த ஆப்பிளை சாப்பிட்டதால இறந்து கிடக்குறான். இதை பார்த்த ஸ்பீக்கரும் சந்தோஷப்படுறாரு. இதிலிருந்து தெரிய வர்றது ஒன்றே ஒன்று தான். கோபம் ஒரு மனுஷனோட நல்ல குணத்தை அழிச்சிடும். என்னைக்கும் கோவத்தை அடக்கி வைக்காம சின்னதாக இருக்கும்போதே பொறுமையாக வெளியில் கொண்டு வர்றது தான் நமக்கும் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். போயம் அண்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.